நான் நல்லா படிச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்ல. எப்படி மத்தவங்க கிட்ட பேசணும்னு தெரியல. எப்படி என் மேல எனக்கே நம்பிக்கை வளர்த்துக்கணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்க்கறதுக்கு இந்த 7 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. பட் அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் யூ அ சீக்ரெட் ரெசிபி. முதல்ல அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற தாட்டை தூக்கி தனியா வச்சிடுங்க. பிகாஸ் நிறைய நேரத்துல நம்ம அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம லைஃப்ல இருக்கிற ஃபோக்கஸை விட்டுடுறோம். நம்மளை வளர்த்துக்கிறதுக்கான விஷயங்களை செய்யாமலே விட்டுடுறோம். ஸோ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் யூ. முதல் விஷயம், அக்செப்ட் யுவர் வீக்னஸஸ். நம்ம சக்சஸ்ஃபுல் பீப்புள்னு சொல்ற நிறைய பேர்கிட்ட போத் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, வீக்னஸும் இருக்கு. அவங்களுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அவங்க அவங்களோட வீக்னஸை அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்ல ஒர்க் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு அமேசிங்கான ரைட்டரா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு பேசுறதுக்கு நல்லா வரல அப்படின்னு நீங்க எது வரலையோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு உங்க ரைட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணாம விட்டீங்கன்னா அதுதான் நம்ம பண்ற ரொம்ப பெரிய தப்பு. நமக்கும் சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் இருக்க முக்கியமான டிஃபரன்ஸ், தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தியர் கிராஃப்ட். ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, உங்க ஸ்ட்ரென்த் எடுத்துக்கோங்க, அதுல ஆழமா ஒர்க் பண்ணுங்க. டே இன் டே அவுட், வாட் எவர் இட் டேக்ஸ். இஃப் வி கேன் இன்வெஸ்ட் த டைம், மணி அண்ட் எனர்ஜி, அந்த விஷயத்துல நம்ம மாஸ்டர் ஆயிடுவோம். ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆயிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ ரிமெம்பர், யூ டோன்ட் வின் பை பீயிங் குட் இன் மெனி திங்ஸ். You will win by being great in that one thing. So work on that one thing. ரெண்டாவது, measure your success on your own terms. இந்த சோஷியல் மீடியா உலகத்துல நிறைய அட்ரிபியூட்ஸ் வச்சிருக்கோம் சக்சஸ்க்கு, இன்க்ளூடிங் மீ. இப்படி இருந்தாதான் சக்சஸ்ஃபுல், இந்த விஷயங்களை பண்ணாதான் சக்சஸ்ஃபுல், இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் டிராவல் பண்ணி இத்தனை கோடி சம்பாதிச்சாதான் சக்சஸ்ஃபுல்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாலும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஐயோ நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவலை நம்மளே கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைண்ட் யோர் வேல்யூஸ். உங்களுக்கு எது முக்கியமானது, உங்களுக்கு உண்மையாவே என்ன விஷயம் சந்தோஷத்தை தருது, உங்களுக்கு சக்சஸ்னா என்ன. நம்மளோட மெஷர் ஆஃப் சக்சஸை, நம்மளோட டேர்ம் ஆஃப் சக்சஸை கண்டுபிடிக்கணும்னா யூ ஷுட் நோ ஹூ யூ ரியலி ஆர். உங்களோட வேல்யூஸ் என்ன, உங்க ட்ரீம்ஸ் என்ன, உங்களுக்கு எது உண்மையாவே சந்தோஷத்தை தருது. ஆர் யூ லிவிங் யோர் ட்ரூத்? இந்த கேள்விக்கு பதில் இருந்து நீங்க நேத்து இருந்த வருஷனை விட இன்னைக்கு பெட்டரான வருஷனா இருக்கீங்கன்னா அதுவே ரொம்ப பெரிய சக்சஸ் தான். இந்த சக்சஸே உங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். மூணாவது, பில்ட் அ கம்யூனிட்டி ஆஃப் வெப்பன்ஸ். உங்களை சுத்தி யார் இருக்காங்க? உங்களை பத்தி நல்ல விஷயங்களை யோசிக்கிற, உங்களோட க்ரோத்துக்காக யோசிக்கிற பீப்புள் இருக்காங்களா? இல்லைன்னா உனக்கு இது வரல, அது வரல, நீ அது பண்ணணும், இது பண்ணணும்னு பேசுற பீப்புள் இருக்காங்களா? இந்த ஒரு விஷயம் மட்டுமே எல்லாத்தையும் நல்லா போகவும் வைக்கலாம், மோசமா போகவும் வைக்கலாம். ஸோ we have to decide what kind of people we want to be with. உன்னால முடியும், நம்ம சேர்ந்து பண்ணலாம், இது சும்மா டெம்பரவரி ஃபெயிலியர் தான், நீ இது இல்ல, உன்னால இன்னும் பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றவங்கள பக்கத்துல வச்சிருக்கிறோமா? ஏன் இந்த விஷயத்த கூட ஒழுங்கா பண்ணல, இதெல்லாம் நீ எப்படி பண்ண போற, இதெல்லாம் சரி வராது, நீ திருந்தவே மாட்ட, உன்னால இது முடியாது அப்படின்னு சொல்ற பீப்புளை வச்சிருக்கோமா? டிசைட் வைஸ்லி. ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட், அவங்க சில விஷயங்கள் சொல்றாங்கல்ல, அது உங்களோட உண்மையா இல்லைன்னா இட் ஜஸ்ட் மீன்ஸ் அது அவங்களோட லிமிட்டேஷன்ஸ், நாட் யோர்ஸ். ஸோ ஃபைண்ட் அ கம்யூனிட்டி ஆஃப் positive, hard-working tribe of people with whom you can win. அஞ்சாவது, have the courage to say no. நோ சொல்றதுக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கும் என்ன சம்மதம்னு கேட்குறீங்களா? கிளியரான பவுண்டரிஸ் செட் பண்றதும், தேவையான இடத்துல மித்தவங்களை விட்டு உங்களை நீங்களே சூஸ் பண்ணிக்கிறதும் கூட ரொம்ப முக்கியமான விஷயம்தான். have the guts to say no. எப்பயுமே அடுத்தவங்களோட வேலையை, அடுத்தவங்களோட ரெக்வெஸ்ட்டை பண்ணிட்டு நம்மளோட ப்ரையாரிட்டிஸை கம்ப்ளீட்டாக விட்டுட்டோன்னா இதை விட நம்ம கான்ஃபிடென்ஸை ட்ரெயின் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நோ சொல்லும் பொழுதோ, பவுண்டரி செட் பண்ணும் பொழுதோ, நெவர் திங்க் தட் யூ ஆர் செல்ஃபிஷ். யூ weren't put on this planet to be a people pleaser. So remember, say yes to what matters the most. ஆறாவது, view challenges as opportunities. கடவுளே எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்து கொடு, கடவுளே என்ன பெரிய அச்சீவர் ஆக்குன்னு கேட்குறோம்ல,
கடவுள் பார்த்து ஒரு குட்டியா ஒரு சேலஞ்ச் கொடுத்த உடனே என்ன பண்றோம், ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஓடி ஒழிய பாக்குறோமே தவிர அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறது இல்ல. கரெக்டா? என்னைக்கு நம்மளோட சேலஞ்சஸை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸா பாக்குறோமோ, என்னைக்கு நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா பாக்குறோமோ, அன்னைக்கு கண்டிப்பா நம்ம கான்ஃபிடன்ஸ் வளர்ந்துரும். The only way to become strong is to approach and face the challenge head on. Next time நம்ம இன்டர்வியூல ஃபெயில் ஆனா அதை பர்சனல் ஃபெயிலியரா பார்க்காம அதை ஒரு செட்பேக்கா பார்க்கலாம். ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்தா அதை ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். 7வது, பி ஃபேட்டலிஸ்டிக் அபவுட் அ சிச்சுவேஷன். என்னதான் நம்ம எவ்வளோ அறிவாளியா இருந்தாலும், எவ்வளோ நல்ல பீப்புள் இருந்தாலும், எவ்வளோ நல்ல மைண்ட் செட்ல இருந்தாலும், லைஃப் ஹேப்பன்ஸ். ஜஸ்ட் டேக் life as it is. The only thing that is in your control is how you react to a situation. If we can let go and start trusting the process, அதுவே நமக்கு ஒரு பெரிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை தரும், நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளை கூட்டிட்டு போகும். ஃபைனலி இந்த 7 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஒன் நைட்ல உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிருமா? கண்டிப்பா இல்லை. பை த எண்ட் ஆஃப் த டே நம்ம டெய்லி ஒர்க் அவுட் பண்ணா எப்படி நம்ம மசில் பில்ட் ஆகுதோ அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் ஒரு மசில் தான். யூ ஹாவ் டு பில்ட் டெய்லி, யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட். அப்போதான் அது உங்களுடையதா ஆகும். எனக்கு ஒரு ஆழமான பிலீஃப் இருக்கு, இந்த உலகத்துல நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா யாரும் நமக்கு குறைஞ்சவங்களும் இல்லை, யாரும் நம்மளோட பெரியவங்களும் இல்லை. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபைண்ட் யுவர் கிஃப்ட், அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் கேக்.